ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபட்டாஃபட் ரெசிபி என்னென்னா நண்டு கிரேவி. நண்டு கிரேவி எப்படி பண்ணலாம் அம்மா நமக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நண்டை வந்து அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அந்த சென்டர் பொஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஆனியன் பீல் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த ஆனியனோட அந்த ஃபஸ்ட் லேயர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பல் இருக்குது பார்த்திங்களா, கொடுக்கு, அந்த இடத்தப்புறம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்கிட்டு வந்திருக்காங்க, அம்மா தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ண போகிறோம். நல்லா 3 to 4 டைம்ஸ். முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு டூத் ப்ரஷ்ஷை வச்சு கூட ரொம்ப வலுவலுன்னு பாசை பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி 3-4 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு தடவை மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எப்போயுமே நான்வெஜ் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்மெல் ஃப்ரீயாக இருக்கும். அதுலேயும் இந்த கிராப், ப்ரான் இந்த மாதிரி ஐட்டம், ஃபிஷ் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மெல் இருக்கும், ஹெவி ஸ்மெல் இருக்கும். ஸோ வந்து நல்லாவே வாஷ் பண்ணிக்கணும். இதுக்கு இன்னொரு டிப் என்னென்னா, வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஒரு 2 ட்ராப் எண்ணெய் ஊற்றி நல்லா கையை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் கையிலையும் ஸ்மெல் இருக்காது. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஃபட்டாஃபட் ரெசிபி. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு ஜீரா, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், இது 2 மட்டும்தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். போட்டு நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்த பேஸ்ட்டு போட்டு நல்லா அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு நல்லா வதக்கணும். ஏன் எடுத்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம எந்தெந்த டிஷ்லலாம் அதிகமான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோமோ அதுலெல்லாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம்னா அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு உங்களுக்கு அதிகமாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு சேர்க்குறோம். இதில் வந்து தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, இது எல்லாமே போட்டு அரைச்சிருக்காங்க. ஸோ இந்த பேஸ்ட்டு போட்டு, ஏன்னா கிரேவி நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சியில் வேணும்ட்டா அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு இதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்க போகிறோம். வதக்கிட்டு நம்மளோட கிராப் இருக்குது பார்த்திங்களா, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நமக்கு என்னென்ன தேவையான பொருள் அது பூரா இப்போ போட போகிறோம். மசாலா ஒன்றும் இல்லைங்க, உப்பு, மெயின் இன்க்ரீடியண்ட் எப்பயும் போல் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க நம்மளோட குழம்பு சில்லி பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் சேர்க்க போகிறோம். குழம்பு சில்லி பவுடர் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்பைசஸ் போட்டுட்டு அரைச்சி வச்சுருப்போம். இந்த மிளகாத்தூள் உங்களோட ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசினஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அதை வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இன்றைக்கி கிரேவியாக தான் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் பால் நம்ம சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு எதாவது குழம்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கிரேவி மட்டும்தான் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் மட்டும் சேர்த்துட்டு லிட்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி விசில் விட போகிறோம். அவ்வளோதாங்க. நண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப பாயில் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு 1 or 2 விசில்ஸ். இது கூட டிபெண்ட்ஸ் அப்பான் குக்கரோட சைஸை பொறுத்து தான். எனக்கு இன்றைக்கி பெரிய குக்கராக இருக்கிறதுனால தான் நான் 2 விசில்ஸ் வைக்க போகிறேன். இதுவே பண்ணல, எவ்வளோ அழகாக அந்த ரெட்டிஷ் ஆகிடுச்சு பார்த்திங்களா, அந்த கிராபோட ஸ்மெல்லாம் பார்க்குறோம், ரொம்ப அழகாக இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 2 விசில்ஸ் மட்டும்தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். உங்களோட குக்கர் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தால் ஜஸ்ட்டு 1 விசில் போடுங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 விசில்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். போட்டு எடுத்துகிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாருங்கள், நீங்கள் பார்த்தா தான் தெரியும் உங்களோட கன்சிஸ்டன்சி எப்படி வருதுன்னு. கிராப் மசாலா ஃபஸ்ட்டு செய்கிறவங்களாம் நினைப்பாங்க ரொம்ப கிராப் செய்கிறது கஷ்டமோ அப்படின்னு. நான் கூட அப்படி தான் நினச்சேன். பட் அம்மா பார்த்திங்கன்னா இப்படி ஃபடாஃபட்லேயே செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லுவோம். பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்ட்டு. இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில்ஸ் மட்டும் விட போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் அதில் அந்த பாயில் வரணுமா, அதுதான் சொல்கிறாங்க அம்மா. அந்த பாயில் வந்து அந்த பபிள்ஸ் வர ஆரம்பித்த பிறகு தான் க்ளோஸ் பண்ணணுமா நான்வெஜ்க்கு எப்போயுமே. அதனால தான் அந்த பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், விசில் போட்டு எடுத்தாச்சு. வாவ் வாவ், ரியலி வாவ், பார்க்க அப்படியே அமேசிங்காக இருக்குது. உடனே நானும் என் பையனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். செம்மையாக இருக்குங்க, ரியலி செம்மையாக இருக்குது. நாங்கள் இதை வந்து இப்போ ரைஸ் கூடயும் நைட்டுக்கு வந்து இட்லி கூடயும் ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் இது கூடலாம் ட்ரை பண்ண போகிறீங்க. எல்லாத்தோடையுமே செம்ம காம்பினேஷன். எஸ்பெஷலி சப்பாத்தி பரோட்டாஸ் கூடலாம் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பை.